நான் முதல்ல ஒரு கருத்தை சொல்லிடுறேன். இங்கே ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த சேவா அறக்கட்டளை சார்பில் எனக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. எனக்கும் அந்த மனத்தாங்கல் இருந்தது. நமது எல்லோரும் இன்று கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இசைவாணி என்பவர்கள் ஐயப்பனை மிகவும் மோசமாக கருத்துக்களை கொண்டு பாடி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு செய்தால் அதை உடனே அவர்கள் கைது செய்வதும், ஆன்மீகத்திற்கு குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அதை கொண்டாடுவதுமாக இருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அனைவரின் மனதையும் புண்படுத்துவதாக இருக்கிறது. சிஏ எக்ஸாம் பொங்கல் அன்னைக்கு நடத்தப்படுவதாக சொல்லி வெங்கடேசன் ஒரு மாநிலங்கள்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தமிழகத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்த தேர்வு நடக்கிறது மாற்றமா உங்களோட இல்லை, அதில் பல பேர் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பொழுது அதை கொண்டாடுவதற்கு வழிவகை செய்தால் நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் தமிழர் திருநாள் என்று நாமெல்லாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அவங்க குடும்பத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும். அதனால் இப்போ என்கிட்ட கேட்டால் கூட நான் அது நியாயம் என்று சொல்வேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் தமிழக இளைஞர்கள் கொண்டாடுவதை விட பணியில் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களோட சாய்ஸுக்கு விட்டுடலாம் அப்படின்றது எனது கருத்து. எல்லாத்தையும் அரசியலாக்காமல் அதை உண்மையிலேயே அவர்களிடம் கருத்து கேட்டு அந்த கருத்தில் அவர்கள் வர விருப்பம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட எல்லாத்தையுமே நாம கையில் எடுக்கிறத விட, உதாரணத்திற்கு நீட்டாக இருக்கட்டும், நீட்டில் மாணவர்கள் அவர்கள் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அதை எதிர்க்கிறார்கள். 14 லட்சம் மாணவர்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ நாம் என்கிட்ட கேட்டாலும் தமிழர் திருநாள் அன்று வேறு ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் சில நேரங்களில் இளைஞர்கள் கொண்டாடிவிட்டு நாங்கள் எங்கள் வேலைவாய்ப்புக்கும் நாங்கள் பரீட்சை எழுதுகிறோம் நினைத்தார்கள் என்றால் அதை அனுமதிப்பதில் தவறில்லை. அதனால் அது இளைஞர்களின் அதை அவர்களுக்கு சாய்ஸில் விட்டுவிடணும் என்பது எனது கருத்து. அதிமுகவோட ஜானகி நூற்றாண்டு இந்த விழாவுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பிரம்மாஸ்திரம் இரட்டை சின்னம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ரஜினிகாந்த். நான் இன்னும் அதை பார்க்கல. அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று அரசியல் நிகழ்வுகளை சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல. அதனால் இன்னும் ஒருவேளை அவருக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்கிற எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லது தான். அதற்கு மேலே நான் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.